Good morning, students. In this class, we studied about the errors in measurements. When we studied all the experimental science and technology is based on the measurement. Then we have to take the values, readings. Now the result obtained from any measurement, we measurement the readings they have some uncertainty. Uncertainty. And the uncertainty we can express in termed as error. The uncertainty is error. The result they have found some uncertainty. Such an uncertainty is termed as error. Now the error பற்றி தெரியும்போது உனக்கு இந்த ரெண்டு டேர்ம் உனக்கு புரியணும். ஒன்னு accuracy, இன்னொன்னு precision. Accuracy, precision. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். Accuracy அப்படினா how far we are from the true value. அது உண்மையான மதிப்புக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கோம். அதான் accuracy. Precision அப்படிங்கும்போது how well we are measured. எவ்வளவு தூரம் நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். Great. Precision. அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்தா உனக்கு என்ன புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஹைட்டை மெஷர் பண்றோம். ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட். அது எவ்வளவு 50.8 மீட்டர். அதை ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்றோம். டேப் வச்சதோ மெஷர் பண்றோம். அதுல அந்த ஹைட் இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி 50 மீட்டர். 50 மீட்டர்னு வருது. அப்போ அந்த மெஷர்மெண்ட் என்ன? இட் இஸ் நாட் அக்யூரேட். அது அக்யூரேட் கிடையாது. சரி, மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணும்போது இட் இஸ் நாட் அக்யூரேட். அதே ஹைட்டை we can measure with some laser type meter scale. லேசர் பீம் யூஸ் பண்ணி அதுல கிடைக்கும் போது 50.8 கிடைக்கும். ஸோ இட் இஸ் அக்யூரேட். அது எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் உள்ள டெம்பரேச்சரை ஒரு தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்றோம். ஒரே ரெஃப்ரிஜரேட்டர்கள் தான் டிஃபரெண்ட் டைம்ல we note down the temperature. அது 10.4, 10.2 அப்படியே வருது. 10.1, 10.2, 10.3 அப்படி வருது. ஆனா ரியல் டெம்பரேச்சர் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் எவ்வளவு? 9 டிகிரி செல்சியஸ். அப்போ 9 டிகிரி. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 10 பாயிண்ட் சம்திங்னே வருது. அப்போ வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 1 டிகிரி இருக்கு. சோ இட் இஸ் நாட் அக்யூரேட். அது அக்யூரேட் கிடையாது. எதனால? அந்த ட்ரூ வேல்யூ, உண்மையான வேல்யூ எவ்வளவு? 9 டிகிரி. அப்போ அதுலயும் அந்த மெஷர்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? டிஃபரன்ஸ் ஒரு டிகிரி கிட்ட வருது. சோ இட் இஸ் நாட் அக்யூரேட். ஆனா இந்த எல்லா வேல்யூஸ்மே they are very close to 10 டிகிரி. இந்த 10 டிகிரி ஒட்டே வருது. 10.4, 10.2, 10.3, 10.1 அப்படியே வந்திருக்கு. சோ இட் இஸ் precise. இட் இஸ் precise. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். So these readings are precise, but they are not accurate. இன்னொரு visual example கொடுக்கிறோம். Visual example. என்னன்னா ஒரு டார்கெட்டை ஷூட் பண்றோம். டார்கெட் ஷூட்டிங். ஒரு கன் வச்சு ஷூட் பண்றோம். இதை வச்சுட்டு you can explain the difference between accuracy and precision. அக்யூரசிக்கும் ப்ரெசிஷனுக்குள்ள டிஃபரன்ஸ் நினைச்சோம் பார்க்குறோம். இப்போ ஒரு 3 கேஸ். ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தா அந்த ஒரு ஷூட் பண்றோம். நம்ம ஒரு கன் வச்சுட்டு அந்த இது நினைச்சிடும் டார்கெட்டை ஷூட் பண்றோம். இங்க எல்லாம் இப்போ ஒரு 5 ஷூட் பண்றோம்னா 5 பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல படுது. ஸோ இட் இஸ் நாட் அக்யூரேட் அண்ட் ஆல்சோ நாட் ப்ரெசைஸ். அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரெசைஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏ கேஸ். அடுத்த செகண்ட் கேஸ் பார்க்குறோம். இது அதே டார்கெட்டை அதே மாதிரி நினைச்சிடும் ஷூட் பண்றோம். இப்போ பார்த்தோன்னா இது மையப்புள்ளி, இதான் புல்சை மையப்புள்ளி. ஆனா நம்ம ஷூட் பண்ணலாம் எங்க வந்திருக்கு? தள்ளி வந்திருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கு. இது புல்சை. இது நம்ம ஷூட் 4 ஷூட் பண்றோம். 4மே ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கு, பக்கத்துலயே வரல. ஸோ இட் இஸ் நாட் அக்யூரேட் அண்ட் நாட் ப்ரெசைஸ். இதுல பார்த்தோம்னா இது சென்டர் பாயிண்ட், அதாவது புல்சைன்னு சொல்றோம், அதாவது மையப்புள்ளி. ஆனா நம்ம ஷூட் பண்ணதுல எல்லாம் அங்க வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. ஆனா அது பக்கத்துல இருக்கு.
அப்போ இட் இஸ் நாட் அக்யூரேட், தள்ளி வந்துட்டதுனால இட் இஸ் நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ். ப்ரிசைஸ். புரியுதா? அடுத்தால தேர்ட் கேஸுக்கு வரும். அது மாதிரி ஷூட் பண்ணும்போது, டார்கெட்டை ஷூட் பண்ணும்போது எல்லாமே இந்த புல்சை பக்கத்திலேயே வந்துட்டு, அப்போ இட் இஸ் அக்யூரேட். இட் இஸ் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். அக்யூரேட்டும் ப்ரிசைஸாகவும் நினைச்சது இருக்குது. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன் அக்யூரேட்டுக்கும் ப்ரிசைஸுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அடுத்து இந்த எடுத்துக்காட்டுகள் வந்து என்ன தெரியுது? If the measurement is precise, that does not mean it is accurate. அதாவது ப்ரிசைஸா இருக்குங்கிறதுக்காக அக்யூரேட் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. ஆனா கன்சிஸ்டண்டா அக்யூரேட்டா இருந்தா இட் இஸ் ப்ரிசைஸ். அக்யூரேட்டா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரிசைஸ். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், நியூமரிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு குறிப்பிட்ட லென்த்தை மெஷர் பண்றோம். அதோட லென்த் வந்து ட்ரூ வேல்யூ வந்து 5.678 சென்டிமீட்டர். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றோம்? we are measuring with an instrument. அதோட ரெசல்யூஷன் வந்து 0.1 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வச்சு மெஷர் பண்ணும்போது the measured value எவ்வளவு வருது? 5.5 சென்டிமீட்டர். அடுத்த அதே ஹைட்டை இன்னொரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு என்ன மெஷர் பண்றோம் ஆஃப் கிரேட்டர் ரெசல்யூஷன். அதோட ரெசல்யூஷன் எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். அதோட ரெசல்யூஷன் எவ்வளவு? 0.01 சென்டிமீட்டர். இப்போ லென்த் வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி 5.38 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டு வேல்யூல எது இதுக்கு பக்கத்துல இருக்கு? 5.68க்கு 5.5 சென்டிமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் தான் என்னது? இட் இஸ் மோர் அக்யூரேட். ஆனா அது ப்ரிசைஸ் கிடையாது, ஏன்னா அதோட ரெசல்யூஷன் அளவு 0.1 சென்டிமீட்டர். இப்போ செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்கு? அக்யூரேட் கிடையாது, ஏன்னா அக்யூரேட் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அக்யூரேட், லெஸ் அக்யூரேட் பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். அதோட ரெசல்யூஷன் வந்து 0.01 சென்டிமீட்டர். ஸோ இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். திருப்பி வச்சு பார்ப்போம். பிழைகள், தமிழ்ல பார்த்தோம்னா பிழைகள். அதாவது எல்லா செய்முறை அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்திலும் அடித்தளனது அளவிடுதல், மெஷர்மெண்ட். அந்த எந்த அளவீட்டு முடிவுன்னு பார்த்தோம்னா சில துல்லியமற்ற தன்மை நிச்சயம் இருக்கும். அந்த துல்லியமற்ற தன்மையை தான் நம்ம நினைச்சிரோம் பிழைகள் நினைச்சிரோம் சொல்றோம். அதான் என்ன சொல்றோம்? பிழைகள் நினைச்சிரோம் சொல்றோம். அடுத்து இதுக்கு இப்போ அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிழைகள்ல பார்க்கும்போது அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், அதாவது துல்லியத்தன்மை மற்றும் நுட்பம். துல்லியத்தன்மை, நுட்பம், அந்த ரெண்டு வேறுபட்ட கூறுகளை நம்ம பயன்படுத்துறோம். அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உனக்கு என்ன செய்யணும்? தெரியும். அதாவது துல்லியத்தன்மைங்கிறது என்னன்னா அந்த உண்மையான மதிப்புக்கு எவ்வளவு அருகில் அளவீடு செஞ்சிருக்கோம். இந்த உண்மையான வேல்யூ எவ்வளவு இருக்கோ, மதிப்பு எவ்வளவு இருக்கோ, அதுக்கு எவ்வளவு பக்கத்துல நம்ம எடுத்த ரீடிங் இருக்கு, அதான் அது அக்யூரேட், துல்லியத்தன்மை. நுட்பம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ரீடிங் மட்டும் எடுக்க மாட்டோம், 4-5 ரீடிங் எடுப்போம். அந்த எடுக்கக்கூடிய ரீடிங் வந்து எவ்வளவு பக்கத்துல இருக்கு, எவ்வளவு நெருக்கமா இருக்கு, அதான் அது நுட்பம், அதான் ப்ரிசிஷன். சரி, அதுக்கு நீ சில எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்கி சொல்லும் போது எனக்கு நிச்சயம் புரியும். சரி, உங்களோட உண்மையான உயரம் வந்து 5 அடி 9 இன்ச்சுன்னு வச்சுக்கிறோம், ஒரு ஆளோட உண்மையான உயரம். சரி, உன்னோட உயரம் வந்து 5 அடி 9 இன்ச்சு. இதை வந்து சும்மா ஒரு அளவுகள் மூலம் ஒரு ஸ்கேல் வச்சு என்ன செய்யறோம்? அளக்குறோம். அப்போ அது எவ்வளவு வருது? 5 அடின்னு வருது. அப்போ இது வந்து என்னது? துல்லியத்தன்மை அற்றது, ஏன்னா வித்தியாசம் நிறைய இருக்கு. அதே நினைச்ச இடத்துல ஒரு லேசர் அளவுகள் வச்சு அளக்குறோம், லேசர் யார்ஸ்டிக். அப்போ எவ்வளவு வருதுன்னா 5 அடி 9 இன்ச்சுன்னு வந்துருது. இப்போ எப்படி இருக்கு? துல்லியத்தன்மை கொண்டது. இப்ப நம்ம அளவுகள் வச்சு எத்தனை நாள் அளந்தாலும் 5 அடி பக்கத்துலயே தான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அப்போ 5 அடி பக்கத்துலயே வந்துச்சுன்னா அது வந்து நுட்பம் உள்ளது, நுட்பம் இருக்கு. திருப்பி எடுத்தாலும் 5 அடி பக்கத்துலயே வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது நுட்பம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? துல்லியத்தன்மை இல்ல. இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள குளிர்பதனி ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள உள்ள வெப்பநிலைய ஒரு தெர்மோமீட்டர் வச்சு நினைச்சிரோம் மெஷர் பண்றோம். வெப்பநிலை மானி வச்சு நினைச்சிரோம் அளவிடுதோம். அளவீடு எவ்வளவு வருதுன்னா 10.4 டிகிரி செல்சியஸ், 10.2 டிகிரி செல்சியஸ், இப்படி வருது. 10.3, 10.2, 10.1, 10.1, 5 ஆறுதுன்னா நினைச்சிரோம் எடுக்கிறோம். இப்படி 10 பக்கத்துலயே 10.1, 10.2 அப்படி வந்துகிட்டே இருக்கு. அது உண்மையான வெப்பநிலை எவ்வளவுனா 9 டிகிரி செல்சியஸ். உண்மையான வெப்பநிலை எவ்வளவு? 9 டிகிரி செல்சியஸ். அப்போ ரெண்டு கிலோருக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 1 டிகிரி நினைச்சது வித்தியாசம் இருக்கு. அதனால அது என்னது? துல்லியத்தன்மை அற்றது. இப்ப நம்ம மெஷர் பண்ணது என்னது? துல்லியத்தன்மை அற்ற ரீடிங்ஸ், அக்யூரேட் கிடையாது. ஆனா நுட்பமானது.
அப்படின்னா எல்லாமே 10.3 10.2 10.1 அப்படி அது பக்கத்திலேயே இருக்கு. அதனால என்னது அது வெப்பநிலை மாறியது நுட்பமானது, ஆனா துல்லியத்தன்மை அற்றது. புரியுதா? அடுத்தல இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம். ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன். என்ன சொல்றோம்னா ஒரு காட்சி உதாரணம். ஒரு லெக்கு நோக்கி நினைச்சிடும், ஒரு அம்பு விடுறோம். நீங்க இந்த அம்பு விடுற போட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தனா ஒரு ஷூட் பண்றது, டார்கெட்டை ஷூட் பண்றதுக்கு சில கேம்லிங் எல்லாம் வச்சிருப்பாங்க, சில போட்டிகள்ல வச்சிருப்பாங்க அம்பு எறிறதுக்கு. அப்போ அதை விடும்போது டார்கெட் இருக்கு, இதான் டார்கெட். இந்த டார்கெட்டை நோக்கி நினைச்சோம் நம்ம அம்பை விடணும். இதான் கரெக்டா மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியில போய் கரெக்டா நினைச்சணும் குத்தணும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா இங்கிலீஷ்ல புல்ஸ் சைன்னு சொல்லுவோம், மையப்புள்ளி. இப்போ நம்ம சில ஒண்ணுமே தெரியாம விட்டாங்கன்னு நினைச்சோம் தள்ளி 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 விழுந்திருக்கு. இப்போ முதல் கேஸ்ல பார்த்தோம்னா அம்பு இங்க வந்திருக்கு, இங்க இங்க அப்படியே என்ன செஞ்சிருக்கு, ஷூட் பண்ணுது. அப்போ ரொம்ப தள்ளி இருக்கு. அப்போ மையப்புள்ளியை விட்டு ரொம்ப விலகி இருக்கு. ஒவ்வொரு ரீடிங்கும் ரொம்ப நினைச்சது விலகி இருக்கு. அப்போ அதனால இது என்ன இல்ல, நுட்பத்தன்மை இது கிடையாது, நுட்பமும் கிடையாது, அக்யூரசி நிச்சயது கிடையாது, துல்லியத்தன்மையும் கிடையாது, நுட்பமும் நிச்சயது கிடையாது முதல் கேஸ்ல, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல. சரியா? அடுத்து ரெண்டாவதுக்கு வரும், பில வரும்போது எப்படி வந்திருக்கு அந்த ஷூட் பண்ணது, மையப்புள்ளியை விட்டு ரொம்ப தள்ளி தான் இருக்கு, ஆனா அந்த பக்கத்துல நினைச்சிருக்கு பட்டிருக்கு. அப்போ அக்யூரேட் கிடையாது, அப்படித்தானே? துல்லியத்தன்மை கிடையாது, ரொம்ப தள்ளி போயிட்டு, ஆனா நுட்பமானது ரெண்டாவது கேஸ். அடுத்து மூணாவது கேஸ்ல பாரு. மூணாவது கேஸ்ல பார்த்தோன்னா கரெக்டா மையப்புள்ளிலே வந்து விழுந்துருது. மையப்புள்ளி சுத்தியே இருக்கு. அப்போ துல்லியத்தன்மையும் நுட்பமும் கொண்டது. புரிஞ்சுக்கிட்டா? இப்போ உனக்கு ஓரளவு இந்த அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன், அதாவது துல்லியத்தன்மை நுட்பம் தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து தள்ளி தள்ளி இருக்கு, அதே இது மையப்புள்ளியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு, அது மாதிரி ஒவ்வொன்றும் தள்ளி தள்ளி இருக்கு. அதனால இது அக்யூரேட்டும் கிடையாது, ப்ரெசிஷனும் கிடையாது, நுட்பமும் கிடையாது, துல்லியத்தன்மையும் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா அந்த மையப்புள்ளியை விட்டு தள்ளி இருக்கு, ஆனா ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு அம்பு அடிச்சிருக்கு பக்கத்துல பட்டிருக்கு. அப்போ அது என்னது, நுட்பமானது. பக்கத்துல இருக்கனால நுட்பமானது, ஆனா மையப்புள்ளியை விட்டு தள்ளி இருக்கனால அக்யூரேட் கிடையாது, என்னது, துல்லியத்தன்மை அற்றது. இதுல பார்த்தோம்னா மையப்புள்ளி பக்கத்திலேயே நினைச்சு சுத்தி வந்திருக்கு. அதனால அதுக்கு என்ன இருக்கு, ரெண்டுமே இருக்கு, துல்லியத்தன்மையும் இருக்கு, நுட்பமும் நினைச்சது கொண்டது. இது வந்து ஒரு காட்சி உதாரணம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஒரு எண் மதிப்பிலான எடுத்துக்காட்டு. இது என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட நீளத்தை நினைச்சிடும், ஒரு உண்மையா அளக்குறோம், ஒரு லென்த் நினைச்சிடும் அளக்குறோம். அது உண்மையான லென்த் அளவு, அதாவது நீளம் எவ்வளவு அப்படின்னா 5.678 சென்டிமீட்டர். 5.678 சென்டிமீட்டர் அது உண்மையான அளவு. அதை என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கருவி மூலம் நினைச்சிடும் அளவிடுதோம். அதோட பகுதிறன் வந்து 0.1 சென்டிமீட்டர். அதை வச்சு அளவிடும் பொழுது அந்த நீளம் வந்து எவ்வளவு, 5.5 சென்டிமீட்டர். அடுத்தால என்ன பண்றோம், இன்னொரு கருவியை கொண்டு நினைச்சிடும் அளவிடுதோம். அதோட பகுதிறன் எவ்வளவுனா 0.01 சென்டிமீட்டர். இப்போ அதோட ஹைட், இந்த அதே நீளத்தை அளவிடுதோம், அது எவ்வளவு, 5.38 சென்டிமீட்டர். இப்ப இந்த ரெண்டுல எது வந்து அக்யூரேட், எது வந்து துல்லியத்தன்மையுடையது, முதல் அளவீடு தான். ஏன்னா அதான் என்னது, பக்கத்துல இருக்கு, துல்லியத்தன்மை வாய்ந்தது. ஆனா நுட்பமானது என்னன்னா ரெண்டாவது தான். ஏன், அதோட ரெசல்யூஷன் பகுதிறன் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. சரி, இது வந்து ஒரு எண் மதிப்பிலான ஒரு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், அதாவது அளவீடுகளில் உள்ள எரர்ஸ். அதுல 3 டைப் பார்க்கிறோம். ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் எரர், இன்னொன்று வந்து என்னது ரேண்டம் எரர், இன்னொன்று வந்து என்னது கிராஸ் எரர். இன்னும் ஒவ்வொன்றா நினைச்சிடும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிஸ்டமேட்டிக் எரர், முறையான பிழைகள். அது என்னன்னாலும் அது வந்து ஒரு எரர் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடா அதே எரர் வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வெயிட் பார்க்குறோம், வெயிங் மிஷின், இந்த வெயிங் மிஷின்ல வச்சு பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது ட்ரூ வெயிட் வந்து 74.5, ஆனால் அதில் பார்க்கும்போது 75 வருது. இன்னொரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்றோம் 72, அதை பார்க்கும்போது அப்சர்வ் ஹைட் 72.5, 0.5 வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கு. 55.5 தான் உண்மையான வெயிட். ஒரு ஆள் போய் நிற்கிறாரு, அவரோட வெயிட் 55.5 கிலோகிராம் அக்யூரேட்டா. ஆனா இதுல போய் நின்னா அப்படி இருக்கு 56 கிலோகிராம் வருது.
இன்னொரு ஆளோட வெயிட் 62.5, இதுல போய் என்னன்னா 63 வருது. அப்போ அந்த 0.5 வந்து என்ன செஞ்சிருக்கு, கூட வந்துகிட்டே இருக்கு ஒரே குறிப்பிட்ட டைரக்ஷன்ல, இது பாசிட்டிவ் ஆர் பிளஸ்ல அது நெகட்டிவ்ல வந்துகிட்டே இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டமேட்டிக் எரர், முறையான பிழைகள். சரி, இந்த முறையான பிழைகளோட வகைகளை நம்ம நினைச்சிரோம் பார்க்கிறோம், அதோட வகைப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், when an instrument is not calibrated properly at the time of manufacture, அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செய்யக்கூடியவங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, காலிபிரேட் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டாங்கன்னா அதுல இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காலிபிரேட் பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு மீட்டர் 1 மீட்டர் ஸ்கேல் டிசைன் பண்றாங்கன்னா 1 மீட்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதை வச்சுட்டு நினைச்சவங்க காலிபிரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏதாவது மேனுஃபேக்சர் பண்றவங்கனால ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது ரிப்பீட்டடா எப்போ பண்ணாலும் இருந்துச்சு அந்த எரர் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மெஷர்மெண்ட் இஸ் மேட் வித் மீட்டர் ஸ்கேல், ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு என்ன எடுக்கிறோம், whose end is worn out, அந்த சில நேரம் அந்த முனைகள் வச்சு தேஞ்சு போயிடுச்சு வச்சுக்க, the result obtained will have error வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த எரரை அவாய்ட் பண்ண என்ன செய்யணும், we have to choosing the instrument carefully. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யணும், நல்லா அக்யூரேட்டா நல்லா ஒரு டிசைன் பண்ணக்கூடிய காலிபிரேட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்டா என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரக்கூடிய ஃபால்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பண்ணும் போதே, அதாவது காலிபிரேட் பண்ணும் போதே தவறுகள் என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். அதான் கருவி பிழைகள் சொல்றோம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். அந்த சிலர் அந்த மீட்டர் ஸ்கேல பார்க்கும்போது ஒரு எண்ட் தேஞ்சு போயிருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம ரீடிங் எடுக்கும்போது என்ன செய்யும், எப்பவுமே அந்த எரர் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை நேரம் ரீடிங் எடுத்தாலும் சரி என்ன செய்யும், அந்த எரர் வந்துகிட்டே இருக்கும். அதான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் சொல்றோம். அடுத்தல இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். இப்ப நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதாவது தவறுகள், இந்த இனிஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதனால என்ன செய்யலாம், எரர் வரலாம். These error arise due to the limitations in the experimental arrangement. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம். கலோரிமீட்டர் வச்சு என்ன செய்யறோம், எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம். அந்த கலோரிமீட்டர்ல வந்து என்ன செய்யணும்னா, we have to avoid the loss of heat due to radiation. இந்த ரேடியேஷன் லாஸ் என்ன செய்யணும், ப்ரிவென்ட் பண்ணதுக்காக ப்ராப்பரா இன்சுலேட் பண்ணிருக்கணும், சுத்தி இன்சுலேஷன் இருக்கணும். அப்போ அப்படி இன்சுலேஷன் இருந்தா தான் we have to prevent the radiation loss. அப்படி இல்லாம இருந்துச்சா அந்த ரீடிங்ல என்ன செய்யும், எரர் வந்துகிட்டே இருக்கும். This result in errors and the overcome the necessary correction has to be applied. அதுல எரர் இருந்துச்சு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அப்போ imperfection in experimental technique. இது அடுத்ததுல personal error. Personal error, அது வந்து the error are due to individuals performing the experiment. அதாவது இன்கரெக்ட் இனிஷியல் செட்டிங், இனிஷியலா செட் பண்ணும்போது என்ன செஞ்சலாம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் என்ன செய்யலாம், வித்தியாசமா செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்சர்வேஷன் ரீடிங்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சில ப்ரிகாஷன்ஸ் முன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், சில ப்ரிகாஷன்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக ஹரிசாண்டலா இருக்கணும். அந்த இப்போ சில இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கும்போது டேபிள் எப்படி இருக்கணும், ஹரிசாண்டலா இருக்கணும். அப்படியே ஹரிசாண்டல் இல்லாட்டி அதில் என்ன செய்யலாம், எரர் என்ன செய்யலாம், வந்துகிட்டே இருக்கும் அது அந்த எரர். அது மாதிரி சில எக்ஸ்பெரிமெண்ட் வைக்கும்போது, இப்போ மேக்னெட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் சிலது வைக்கும்போது நார்த் சவுத்தா வைக்க வேண்டியிருக்கும், சிலது வந்து ஈஸ்ட் வெஸ்டா வைக்க வேண்டியிருக்கும். அப்போ அதை கரெக்டாக செட் பண்ணணும். செட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது ரிப்பீட்டடா இருந்துச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் a personal error. அடுத்தல எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது சில எக்ஸ்டர்னல் கண்டிஷன் செய்யலாம், மாறதுனால எரர்ஸ் செய்யலாம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், ஹியூமிடிட்டி சேஞ்ச் ஆகலாம், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது ஹீட் ஆகலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹீட் ஆகலாம். அப்போ அதனால என்ன செய்யும், அதோட ரீடிங் என்ன செய்யும், மாறும், ரிசல்ட் வந்து மாறும். So that is a error due to external causes. At the least count error. Least count error is the smallest value that least count error, it is the smallest value that can be measured by measuring the instrument. So for example, we are using a screw gauge. The least count வந்து 0.01 millimeter. அப்போ அந்த எரர் வந்து இட் இஸ் டியூ டு லீஸ்ட் கவுண்ட். அந்த லீஸ்ட் கவுண்டால வரக்கூடிய எரருக்கு லீஸ்ட் கவுண்ட் எரர் சொல்றோம். அப்போ அந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் குறைக்கணும்னு நினைச்சோம், we have to use the instrument with higher resolution. Resolution அதிகமாக உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும்போது we can reduce the least count error. high precision instrument யூஸ் பண்ணணும். random errors. The random errors வந்து they are arise due to random and unpredictable variation in experimental condition like pressure, temperature, voltage எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால வரக்கூடியது. இந்த random errors தான் என்ன சொல்றோம், சான்ஸ் எரர்னு சொல்றோம். இது வந்து சிலர் ரீடிங் எடுக்கக்கூடியவங்களோட கேர்லெஸ்னஸ்னால என்ன செய்யலாம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ரீடிங்ஸ் என்ன செய்யலாம், மாறலாம். இதை நம்ம என்ன சொல்றோம், ரேண்டம் எரர், ஒழுங்கற்ற பிழைகள் சொல்றோம். ஒழுங்கற்ற பிழைகள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிங்கோட மாஸை கண்டுபிடிக்கிறோம்.
ஒவ்வொரு டைம் என்ன செய்யறோம் ரீடிங் எடுக்கும்போது டிஃப்ரெண்டா நினைச்சது வேல்யூஸ் வருது. 15.46 கிராம், 15.42 கிராம், 15.44 கிராம் வருது. அப்போ என்ன செய்யணும், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த அரித்மெட்டிக் மீன். அவ்வளவு என்ன செய்யணும், கூட்டணும். என் ரீடிங்ஸ் எடுத்தோம்னா என் ரீடிங்ஸையும் கூட்டி என்னால என்ன செய்யணும், டிவைட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம 3 ரீடிங் எடுத்தா அந்த 3 ரீடிங்கை ஆட் பண்ணி அது 3ஆல் என்ன செய்யறோம், டிவைட் பண்ணிட்டா வில் கெட் த கரெக்ட் வேல்யூ. அப்போ இட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. தான் இதை அவாய்ட் பண்ணதுக்கு ரேண்டம் எரர். ரேண்டம் எரருக்கு வந்து என்ன செய்யணும், we have to follow, we have to take so many readings and find out the average value. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம், சான்ஸ் எரர். அப்போ இது வந்து பர்சன் ஒருத்தரும் எடுக்கும்போது, இப்போ சிலர் எடுக்கும்போது ஒரு ரீடிங் வரும், சிலர் எடுக்கும்போது வித்தியாசமான சில ரீடிங் வரலாம். அப்போ என்ன செய்யணும், we have to find out the average. அடுத்து கிராஸ் எரர். கிராஸ் எரர் அது என்ன செய்யறோம், மொத்த பிழைகள் என்ன செய்யறோம் சொல்றோம், மொத்த பிழைகள் கிராஸ் எரர். இந்த எரர் எதனால இருக்குன்னா, due to sheer carelessness of an observer, it is called as gross error. அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம், ரீடிங் an instrument without setting it properly. அதை ப்ராப்பரா செட் பண்ணாம ரீடிங் எடுக்கிறதுனால வரக்கூடியது. டேக்கிங் அப்சர்வேஷன் இன் a wrong manner without bothering about the sources of error and the precaution. இந்த ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் தெரியாம ரீடிங் எடுக்கிறது. அடுத்து வேற என்னன்னா, ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன். அதுல நம்ம பார்க்கறது ஒரு ரீடிங், எழுதுறது ஒரு ரீடிங்கா இருக்கலாம். அடுத்த யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன் இன் கால்குலேஷன். நம்ம கணக்கீடுகள் போடும்போது தவறான வேல்யூ நினைச்சது சப்ஸ்டியூட் பண்ணுறது. இந்த எரரை மினிமைஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும், அப்சர்வர் வந்து நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடியவங்க வந்து வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஆல்சோ மென்டலி அலர்ட்டா என்ன செய்யணும், விழிப்புடன் என்ன செய்யணும், செயல்படணும். கவனமாகவும் இருக்கணும், விழிப்புடனும் செயல்பட்டா என்ன செய்யலாம், இந்த எரர் கிராஸ் எரரை என்ன செஞ்சலாம், குறைக்கலாம். அடுத்ததுல மினிமைசிங் எக்ஸ்பெரிமெண்டல் எரர். இந்த எரரை எப்படி குறைக்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் எரர். ரேண்டம் எரர்ல உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம உதாரணம் கொடுத்தோம், ஒரு மாஸ் ஆஃப் த ரிங் மெஷர் பண்றோம், அது வந்து 15.46 15.42 இந்த மாதிரி வருது, 3 தடவை 4 தடவை எடுக்கிறோம், வித்தியாசமான ரீடிங் வருது. அப்போ என்ன செய்யணும், இதை மினிமைஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி டேக் மோர் டேட்டா, எவ்வளவு முடியுமோ 3ங்கிறது 5 அல்லது 6 8 எடுக்கலாம், ரீடிங் எடுக்கலாம். எடுத்து என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணிட்டு we can find out the average over a large number of observation. நிறைய ரீடிங் எடுத்து அதுக்கு என்ன செய்யணும், ஆவரேஜ் வேல்யூ பார்க்கும்போது we can minimize the random error. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது, எரரை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது, we can minimize it. அடுத்து சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு நான் சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன செய்யலாம், சில எரர் என்ன செஞ்சலாம் வந்துடலாம். சில அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம டிசைன் பண்ணும் போதே சில இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சலாம் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மெஷர் பண்றோம், ஒரு திங்ஸை மெஷர் பண்றோம், ஒரு டேப் வச்சுட்டு மெஷர் பண்றோம். அப்படி மெஷர் பண்ண இந்த டேப்பை யூஸ் பண்ணி என்ன செஞ்சலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடலாம், இழுத்துடலாம், ஸ்ட்ரெச் ஆயிடலாம். இப்போ நம்ம பல வருஷங்களா ஒரே டேப் வச்சு அளந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு இடத்த அளந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டேப் என்ன செய்யலாம், ஸ்ட்ரெச் ஆயிடலாம், இழுத்துடலாம். அப்போ அதை வச்சு எடுக்கும்போது என்ன செய்யலாம், தப்பு நிச்சயம் வந்துகிட்டே இருக்கும். அந்த தவறு வந்து ஒரே குறிப்பிட்ட திசையில வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 0.5 சென்டிமீட்டர் ஒரு இதில் கூடுதுன்னா அந்த இது எப்படி கூட்டிக்கிட்டே வரும் அந்த ரீடிங். ஆனால் குறைஞ்சுன்னா குறைஞ்சிக்கிட்டே என்ன செய்யும் வரும், எப்போ எடுத்தாலும் அந்த ரீடிங் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதான் சிஸ்டமேட்டிக் எரர். அப்போ இதுக்குன்னு வேற எந்த மெத்தடும் என்ன செய்யல கிடையாது. என்ன செய்யணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது நல்லா அக்யூரஸா உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிக்கிடணும். தமிழ்ல பார்க்குறோம், பிழைகள். ஏபிஎல் இருந்து அளவீடு செய்யும் போது ஏற்படும் துல்லியமற்ற தன்மையை தான் நம்ம என்ன செய்யறோம், பிழைன்னு சொல்றோம். அதுல வந்து முறையான பிழைகள், ஒழுங்கற்ற பிழைகள் மற்றும் மொத்த பிழைகள், அதாவது 3 வகை என்ன செய்யுது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முறையான பிழைகள். முறையான பிழைகள்ங்கிறது தொடர்ச்சியா மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி என்ன செய்யுது, உருவாகக்கூடியது. இதைத்தான் என்ன செய்யறோம், முறையான பிழைகள்னு சொல்றோம். முறையான பிழையோட வகைகளை பார்க்கிறோம். ஒன்று வந்து கருவி பிழை, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். அதாவது அந்த கருவியை தயாரிக்கும் போதே என்ன செய்யும், அதுல சில தவறுகள் என்ன செய்யலாம் இருக்கலாம். அதுல முறையாக அளவீடு செய்ய என்ன செய்யலாம், அது காலிபரேட் பண்ணும்போது அதில் கருவி பிழைகள் என்ன செஞ்சலாம், அந்த அளவீடு செய்யும் போது என்ன செய்யலாம் தோன்றலாம். அதுவும் ஒரு உதாரணத்துக்கு முனை தேர்ந்த ஒரு மீட்டர் அளவுல கொண்டு என்ன செய்யலாம் அளவீடு செய்யும் போது அந்த எப்பவும் அதில் என்ன செய்யும், பிழை வந்துகிட்டே என்ன செய்யணும் இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும், நம்ம கருவிகளை தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யணும், கவனமா தேர்ந்தெடுத்தா இந்த பிழைகளை என்ன செஞ்சலாம், சரி செய்துக்கலாம். அடுத்தல பரிசோதனையின் குறைபாடுகள் அல்லது செய்முறையின் குறைபாடுகள், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ப்ரொசீஜர்.
இது சில நம்ம அந்த சோதனை செய்ய அமைக்கும் போது இந்த நம்ம லேபரட்டரி கண்டிஷன்ல என்ன செய்யணும், சில தவறுகள் நினைச்சலாம் வரலாம். அதனால வரக்கூடிய பிழைகள். இப்போ உதாரணத்துக்கு கலோரிமானி, அதாவது கலோரி மீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம் அப்படின்னா அதுல வெப்ப இழப்பு கதிர்வீச்சு மூலம் என்ன செய்யக்கூடாது, இழப்பீடு இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், வெப்ப காப்பீடு இன்சுலேஷன் பண்ணணும். அப்படி பண்ணாம இருந்தா வெப்ப இழப்பு என்ன செய்யும், ஏற்படும். இது அப்போ நம்ம முடிவு என்ன செய்யும், பாதிக்கும். இப்போ முடிவுகள் என்ன செய்யும், பிழைகள் என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். அடுத்தல தனிப்பட்ட பிழைகள், பெர்சனல் எரர்ஸ். இப்பிழைகள் சோதனையின் போது அளவிடுவது செயல்பாட்டால் உருவாகுது. அதாவது கருவின் தவறான ஆரம்ப சீரமை அல்லது முறையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது அதுல சில தவறுகளை கவனக்குறைவா என்ன செஞ்சலாம் வச்சிருக்கலாம். அது மாதிரி ரீடிங் அப்சர்வ் பண்ணும்போது உற்று நோக்கும் போது என்ன செய்யலாம், அளவிடுவதால் என்ன செய்யலாம், அந்த தனிப்பட்ட பிழைகள் உருவாகும். அடுத்த புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள், எக்ஸ்டர்னல் காசஸ். அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது அந்த வெப்பநிலை மாறுபாடு ஏற்படலாம், ஈரப்பதம், அழுத்தம், அதனால என்ன செய்யலாம், அந்த அளவீடு முடிவுகள் என்ன செய்யலாம், பாதிக்கலாம். அது புறக்காரணிகளால் ஏற்படும் பிழைகள். அடுத்தது மீச்சிற்றளவு பிழைகள், லீஸ்ட் கவுண்ட் எரர். அப்போ ஒரு அளவுகள்ல அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு தான் நம்ம என்ன சொல்றோம், மீச்சிற்றளவுன்னு சொல்றோம். அப்போ நம்ம அதுல ஏற்படக்கூடிய பிழைகளை தான் மீச்சிற்றளவு பிழைகள்னு சொல்றோம். அப்போ இதுல என்ன மீச்சிற்றளவு பிழைகளை குறைக்கணும்னா அளவிடும் கருவியின் பகுதிறன் என்ன செய்யணும், அதிகமா இருக்கணும். மதிப்பை சார்ந்து பிழைகள் ஏற்படுகின்றன. அப்புறம் உயர் நுட்பம் கொண்ட கருவிகளை பயன்படுத்தும் போது என்ன செய்யலாம், இந்த மீச்சிற்றளவு பிழைகள் என்ன செய்யலாம், குறைச்சிடலாம். அடுத்தல ஒழுங்கற்ற பிழைகள், ரேண்டம் எரர். அழுத்தம், வெப்பநிலை, அளிக்கப்படும் மின்னழுத்தம் போன்றவற்றால் சோதனையில் ஏற்படும் தொடர்பற்ற மாறுபாடு. அதுக்கு சம்மந்தமே இருக்கு. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்ன செய்யலாம், ஏற்படலாம். சில வெப்பநிலை கூடிடலாம், சில குறைஞ்சிடலாம். அப்போ அது மாதிரி இருக்கு. அடுத்த நம்ம கவனக்குறைவால் நோக்குபவர், நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க கவனக்குறைவா இருந்துச்சுலாம் ரீடிங் எடுக்கலாம். அதுல வரக்கூடிய பிழைகள் இதுதான் நினைச்சிடும் ஒழுங்கற்ற பிழைகள் சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், சான்ஸ் எரர், வாய்ப்பு பிழைகள். சரி, இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு அளவீடுல ஒரு என் ரீடிங்ஸ் எடுக்கிறோம். ஒரே எக்ஸ்பெரிமெண்ட், உதாரணத்துக்கு ஒரு மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட நிறைய என்ன செய்யறோம், ஒரு 3 தடவை 4 தடவை என்ன செய்யறோம், கண்டுபிடிச்சிட்டு அதோட சராசரி என்ன செய்யறோம், எண்ணிக்கையில ரீடிங் எடுத்து எண் 5 6 8 எடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணிருந்தோம், சராசரி கூட்டு சராசரி அவ்வளோத்தையும் கூட்டி எத்தனை நம்பர், இப்ப 5 ரீடிங் எடுத்தோம்னா 5ஆல என்ன செஞ்சிடும், வகுத்துருதோம். அப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யலாம், அந்த எரர் என்ன செஞ்சலாம், கொஞ்சம் பிழைகள் என்ன செஞ்சலாம், குறைச்சிடலாம். அடுத்தல மொத்த பிழைகள், கிராஸ் எரர். இது உற்று நோக்குவரை கவனக்குறைவின் காரணமாக ஏற்படக்கூடிய பிழைகள் தான் மொத்த பிழைகள் சொல்றோம், கிராஸ் எரர். இதுக்கு என்ன கண்டிஷன்லாம்னா, கருவியை முறையாக பொருத்தாமல் அளவீடு எடுத்தல், சரியா பிக்ஸ் பண்ணாம கரெக்டா அந்த டைரக்ஷன்லாம் கரெக்டா வைக்காம எடுத்தா அதுல நினைச்சலாம் சில பிழைகள் நினைச்சலாம் வரலாம். அடுத்த பிழையின் மூலத்தினையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கவனத்தில் கொள்ளாமல் எதனால அந்த எரர் வருதுங்கிறத கண்டுபிடிக்காம இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு எடுக்கும் போது அதுல நினைச்சலாம் சில தவறுகள் நினைச்சலாம் இருக்கு, அதுக்கு எதுவும் எடுக்காம பண்ணோம்னா அந்த எரருக்கு என்ன பேர், மொத்த பிழைகள் நினைச்சலாம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது தவறாக உற்று நோக்கியதை பதிவிடுதல். இப்ப நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்ப சிலலாம் கரெக்டா நேரா மேல இருந்து பிரிச்சிடும் பார்க்கணும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா பார்த்தா வித்தியாசமா தெரியும், கொஞ்சம் சாய்வா பார்த்தோம்னா அந்த ரீடிங் நினைச்சு வித்தியாசமா தெரியும். அப்போ அப்படி தவறா நினைச்ச உற்று நோக்கு அதை நினைச்சது என்டர் பண்ணிடுறது. அது மாதிரி தவறான மதிப்பீடுகளை கொண்டு போய் நினைச்சது கணக்கீட்டின் போது பயன்படுத்தினால இந்த மொத்த பிழைகள் என்ன செய்யும், வரும். அடுத்தால சோதனை முறை பிழைகளை குறைத்தல், எவ்வாறு நினைச்சலாம் அந்த பிழைகளை நினைச்சலாம் குறைக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒழுங்கற்ற பிழைகள். இந்த ஒழுங்கற்ற பிழைகள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு வளையத்தின் நிறைய 3 தடவை நினைச்சிடும் கண்டுபிடிக்கிறோம், ஒரு 15.4 15.6 11.5 வந்திருக்கு. அப்ப அது என்ன செய்யணும், அந்த ஒழுங்கற்ற பிழைகளை குறைக்க என்ன செய்யணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமா என்ன செய்யணும், ரீடிங் எடுத்து அதை என்ன செய்யணும், ஆவரேஜ் பார்த்துடணும். சராசரியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒழுங்கற்ற பிழைகளை என்ன செஞ்சலாம், குறைச்சிடலாம். அடுத்ததுல முறையான பிழைகள். முறையான பிழைகளை உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒரு டேப் யூஸ் பண்றோம், மெஷரிங் அளவிடுறதுக்கு என்ன செய்யறோம், ஒரு டேப் என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம். அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் டேப் மாதிரி இருக்கும் அதுதானே, அது என்ன செஞ்சலாம், சில நேரம் ஸ்ட்ரெச் ஆயிடலாம், அந்த நாடா இந்த துணி அளவு நாடா நினைச்சலாம் சில நேரம் நீண்டலாம். அப்போ பொருள் நீளத்தை அளக்கும் போது நினைச்சோம் தப்பா தான் நிச்சயம் அளவிடும், நீளங்கள் சரியா நினைச்சது இருக்காது. அப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம என்ன செய்யணும், மாத்திக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது கரெக்டா என்ன செய்யணும், அக்கறை அது மாதிரி பிழைகள் இல்லாத
இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது கருவிகளை என்ன நம்ம எடுத்து செஞ்சோம்னா இந்த முறையான பிள்ளைகளை என்ன செஞ்சிடலாம், குறைச்சிடலாம். சரி, இனிமே இது வரைக்கும் நம்ம வந்து என்ன அசைன்மெண்ட் கொடுக்கல. இப்போ வழக்கமாக 12க்குலாம் என்ன செய்வோம் அப்படின்னா டெய்லி கிளாஸ் முடிஞ்ச உடனே அன்னைக்குரிய அசைன்மெண்ட் கொடுப்பேன். இது ஃபர்ஸ்ட் பிகினிங்கா இருக்கிறதுனால நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டதுனால முதல்ல என்ன கொடுக்கல. இன்னும் வந்து ரெகுலரா என்ன செய்வோம், அசைன்மெண்ட் கொடுப்போம். டெய்லி ஒரு கிளாஸ் முடிஞ்சாச்சுன்னா அன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் கட்டாயம் நிச்சயம் உண்டு. ரொம்பலாம் கொஸ்டின் கொடுக்க மாட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், அவ்வளோதான். இதை நீ என்ன செய்யணும், படிச்சு எழுதணும். எழுதுனா நல்லது. இது ஒரு நோட்டு போட்டு எழுது அல்லது A4 ஷீட்ல எழுதி அதை ஃபைல் பண்ணி வச்சுக்க. எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங்கோ அப்போ என்ன செய்யணும், இந்த அசைன்மெண்ட் நம்பரை போட்டு மேலே உன் பேரு செக்ஷன் எழுதி வச்சுக்க. வரும்போது என்ன செய்யணும், கொண்டு வரணும். இப்போதைக்கு என்ன செய்யணும்னா எப்போ முடிஞ்ச உடனே கிளாஸ் முடிஞ்ச உடனே படிச்சு அந்த வீக்கெண்டுக்குள்ள சாட்டர்டே சண்டே உனக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு கிளாஸ் அப்படின்னா அன்னைக்கு ஃப்ரைடே கிளாஸ் முடிஞ்சோடனே சாட்டர்டே சண்டே உனக்கு கிளாஸ் கிடையாது. அன்னைக்கு வந்து நல்லா படிச்சு என்ன செய்யணும், எழுதி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னச்சு அனுப்பி. இப்போ நம்பர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்க, 9427969660. சரியா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த குரூப்ல இருக்கும். சரியா, உன்னோட குரூப்ல இருக்கும். அந்த நம்பர் நோட் பண்ணிக்க. அந்த பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பு. இல்லை குரூப்புக்கு அனுப்புனா அது டிஸ்டர்பாக இருந்துட்டு இருக்கும். அதனால முடிச்சு என்னச்சு படிச்சு எழுது. எனக்கு குறைய போர்ஷன் தான் நடத்த போறோம். ரொம்ப வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் வருது. அதனால ஒரு கொஸ்டின் கொடுக்கறது குறையாதான். ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் தான். மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிச்சாச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இப்போ நம்ம இது எப்போ ஸ்கூல் திறக்குது, என்னென்ன சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அது வரைக்கும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ஆக்குவோம், கொஞ்சம் கூட்டுவோம். அட்மிஷன் நிறைய ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே நினைச்சு கூட்டுவோம். அப்போ படிச்சுட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரெகுலர் கிளாஸ் டெய்லி எனக்கு கிடையாது. டெய்லி வெவ்வேறு சப்ஜெக்ட் படிக்கிறேன். இந்த ஃபிசிக்ஸ் இருக்கிற அன்னைக்கு படிச்சு சீக்கிரம் நினைச்சு என்னோட பர்சனல் நம்பருக்கு என்னோட பேர் எழுதி செக்ஷன் எழுதி அனுப்பிவிட்டு அசைன்மெண்ட் நம்பரையும் போட்டு 1 2 அப்படின்னு இந்த வித்தியாசம் நிச்சயம் தெரியும் எந்த அசைன்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்ன செய்யணும், வரும்போது என்ன செய்யணும், அதை ஃபைல் பண்ணி கொண்டு வந்துடணும். நோட்டில் எழுதலாம், நோட்டு போட்டு கொண்டாடலாம், நீட்டாக இருக்கணும். எதுனாலும் சரி. அதை என்ன செய்யணும், ஸ்கேன் பண்ணி கொண்ட செல் வச்சு ஸ்கேன் பண்ணி அதை என்ன செய்யலாம், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே அனுப்பிடு. ஸ்கூல் திறந்த உடனே கொண்டு வா. சரியா, புரிஞ்சுக்கிட்டல? ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்க. 2 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம முதல் இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த தடவை மட்டும், மற்ற அடுத்த கிளாஸ்ல இருந்து அன்னன்னைக்குரிய கிளாஸ்ல உள்ள ஹோம்ஒர்க் தான் கொடுப்பேன். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், கிவ் எக்ஸாம்பிள். வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், கிவ் எக்ஸாம்பிள். 3 மார்க் கொஸ்டின். How will you measure the diameter of the moon using parallax method? அடுத்து 5 மார்க் கொஸ்டின். Explain in detail the various types of errors. அடுத்து for Tamil medium students 2 மார்க். அடிப்படை அளவுகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 3 மார்க் கொஸ்டின். இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அளப்பீர்கள்? 5 மார்க் கொஸ்டின். பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. படிச்சு முடிஞ்சா ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே சண்டே டைம் எடுத்துக்க, படிச்சு எழுது. சரியா, கேன் டேக் யுவர் ஓன் டைம். படிச்சு என்ன செய்யணும், எழுதி என்னோட நம்பருக்கு என்னச்சு வாட்ஸ்அப் பண்ணு, ஸ்கேன் பண்ணி என்னச்சு வாட்ஸ்அப் பண்ணி விடு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.